அதிமுக ஏற்பட்டா நம்ம நிலைமை மாறிடும், இனி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நடந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமா முடியவே முடியாது. இனி ஓபிஎஸ் அவர்களோட ஒரே மேலையிலலாம் என்னால் சகிச்சுக்க முடியாது. ஆக உங்க ஓடத்தண்ணி வச்சுட்டேன், அதுக்காக என்னை வந்து ஓபிஎஸ் அவர்களோட ஒன்னா நிற்க வைக்கிற பிளான்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால அவர் என்ன பண்றாருன்னா, மூன்றாவதா ஒரு கூட்டணி நம்ம வைக்கலாம், தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மூன்றாவதா ஒரு குறிப்பிட்ட நபரோட கூட்டணி வைக்கிறதுக்கான பிளான்ல இறங்கியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் யாரோட கூட்டணி வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்காரு. அந்த கூட்டணி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் போது அதை பார்த்து பிஜேபி பயப்படுதுன்ற தகவலும் வந்திருக்கு. பிஜேபியே பயப்படுற அளவுக்கு இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி, யாரோட கூட்டணி, அப்படியேதான் ஓபிஎஸ் அவர்களை கை கழுவி விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு 25% வாக்கு இருக்கு. அந்த வாக்கை நம்ம விட்டு கொடுத்துட முடியாதுன்னு அமித்ஷா அவர்கள் நினைப்பாரு. இன்னும் காலம் நெருங்க நெருங்க, அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க, இன்னும் பாஜகவுடைய உண்மையான முகம் தான் வெளியே வரும். அதிரடியான மாற்றங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ எடப்பாடி அவர்கள் வேற வழி இல்லாம இவர் ஒன்று சேர்த்து தான் ஆவாங்க. என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள்லாம் பாஜக கொண்டு வந்து சேர்க்கும், எடப்பாடி அவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பார்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதிமுக ஒன்றுபடணும், ஒன்றுபட்டுட்டா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் ஒரு படி கீழே இறங்கி வந்து எந்த நிபந்தனையுமே இல்லாம இந்த கூட்டணிக்குள்ள நான் வர தயாரா இருக்கேன், அதாவது என்னை உள்ள சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மனநிலைக்கு அவர் போயிட்டாரு. அப்படி இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் திருப்பும் அதிமுக உள்ள வந்து இணையறத அவர் வந்து விரும்பல. அதனாலதான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைக்கும் போது, பாஜக கிட்ட கூட்டணி வைக்கும் போது மற்ற நிபந்தனைலாம் நாங்கள் வைக்கல, ஆனா எங்களுக்கு 2 நிபந்தனை இருக்கு. என்னன்னா, அண்ணாமலை அவர்களை நீங்க தூக்கணும், ரெண்டாவது இந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்க பார்த்தீங்களா, ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், மற்றும் டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் இந்த மறுபடியும் இந்த கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, இந்த டீலிங் நமக்கு ஆகாது, அவங்கள நான் சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இவங்க பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணாமலை தானே அவர், அவரை நம்ம தூக்கி போட்டுடலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் அங்கிருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் அதிமுக இருந்து பாஜக போனாரு. அதனால அவங்களோட கொஞ்சம் இணக்கமா இருப்பாரு. ஏன்னா அவரு அண்ணாமலை வந்து புயலா இருந்தாலும் இவர் தென்றலாச்சே, தென்றல் வந்து அப்படியே அணைச்சு கொண்டு போவாருன்னு அவரே தான் சொன்னார். நயினார் நாகேந்திரன் அவர்களே சொன்னார், அண்ணாமலை புயல்னா நான் தென்றல் அப்படின்னு. ஸோ இந்த தென்றல் அரவணைச்சு கூட்டிட்டு போகும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்களை உள்ள வந்து கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த மீதி இருக்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதிமுகலேருந்து வெளியே போனாங்க பார்த்தீங்களா, சசிகலா அம்மையாரும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும், இவங்களை வந்து உள்ள சேர்த்துக்கிறதுக்காக பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் முடியவே முடியாதுன்னு கடைசி வரையும் முரண் பிடிச்சதுனால்தான் அந்த அதிமுகவுடைய உள்கட்சி பூசல்ல இந்த பாஜக தலையிடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் டிடிவி அவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, நான் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், அதனால நான் அதிமுக வந்து ரொம்ப தூரம், அதிமுகலேருந்து விலகி வந்து ரொம்ப தூரம் ஆயிட்டு, அதனால இனி அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி அவரு ஒரு நிலைக்கு போயிட்டார். ஆல்ரெடி நம்ம உள்ளதானே இருக்கோம், பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு கட்சியும் இருக்கு நமக்குன்னு. ஆனால் ஓபிஎஸ் அவரோட நிலைமை அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு காலத்தில் முதல்வராக இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கை காமிச்சு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளுன்னு சொல்லி 1க்கு 2-3 வாட்டி அவர் வந்து முதல்வராக இருந்திருக்காரு. ஒரு தொண்டர்கள் படைசூழ இருந்த ஆள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்காருன்னா, என்னை உள்ள சேர்த்தா போதும், அதிமுகக்குள்ள சேர்த்தா போதும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் அப்படி இருந்தும் எடப்பாடி அவர்கள் பாராமுகமாக தான் இருக்கிறதுனால இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஒருவேளை பாஜக நாளைக்கு வந்து நம்மளை கழட்டி விட்டுட்டா, ஏன்னா அண்ணாமலையவே கழட்டி விடுறாங்க, நம்மளாம் எந்த மூளைக்கு, அதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சிருவோம். அதாவது ஏற்கனவே அவர் வந்து அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த குழு வச்சது மட்டும் இல்லாமல் இனி நம்ம ஒரு கட்சி தனியாக ஆரம்பித்து வைப்போம். இந்த கட்சியை ஆரம்பித்து பதிவு பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை நம்மளை வந்து பாஜக வந்து தூக்கி வெளியே போட்டுருச்சுன்னா, அப்போ இந்த கட்சியை வச்சு நம்ம ஒரு கூட்டணி வச்சு டீலிங் பேசி 2026 தேர்தலில் சந்திப்போம். எல்லாம் உடனே யோசிச்சாங்க, ஓபிஎஸ் அவரே ஒரு மிக்சரு, அவரை வச்சு என்னங்க பெருசாக கூட்டணி யாருங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு. இங்கே தான் நம்ம எல்லாருமே ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் அப்படி ஒன்றும் ஒரு வந்து வேலைக்காகாத ஆள் கிடையாது. அவர் ஒரு திறமையான ஆளாக இருக்க போய் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவங்களும் கை காமிச்சிட்டு போனாங்க.
ஸோ அவர் என்ன காய் நகர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டணி தேவைப்படுது. விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சா என்ன அப்படின்ற பிளான் தான் அவர் வைக்கிற பிளான். ஏன்னா ஒரு அதிமுக வந்து பாஜக கிட்ட அடிமையாக போயிருச்சு. இனி வந்து பாஜக தான் பாஜக கை தான் மேலோங்கி இருக்கும். அதிமுக இனி அவ்வளோதான், அவங்க கிட்ட காணாம தான் போகும். எப்படி மற்ற கட்சிகள்லாம் காணாமல் போச்சு, உதிரி கட்சிகள்லாம் காணாமல் போச்சுல, அந்த மாதிரி அதிமுக வெகு விரைவில் காணாமல் போயிடும். அதனால இனி அங்கே பாஜக தான் நிற்கும். ஸோ இப்போ அந்த அதிமுகவில் இருக்க தொண்டர்களே எப்படி இருக்காங்கன்னா, மிகப்பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுகவுக்கு மாற்ற அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இப்போ யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக தான். ஸோ இப்போ இந்த ஓட்டுகளை எல்லாமே நம்மளுக்கு, அதாவது இந்த அதிமுக போய் பாஜக கிட்ட கூட்டணி வச்சதுனால அதிருப்தியில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஓட்டுகளையும் திமுகவுக்கு மாற்றாக நினைக்கிறவங்க, அதிமுக நினச்சி இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ஏமாந்து போய் நிற்கிறவங்களையும் நம்ம பக்கம் விஜய் கூட கூட்டணியில் வச்சா நம்ம போய் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியை உருவாக்கலாம். இன்னும் சொல்ல போனால் டெபாசிட் கூட வாங்காத நோட்டாவுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காம்படிட்டர் தமிழ்நாட்டில் கட்சி வச்சிருக்காரு. அவருடைய ஓட்டையை தூக்கி உள்ளே போட்டோன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான வாக்கை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு இவர் வந்து விஜயை வந்து அப்ரோச் பண்ணுற ஐடியாவில் இருக்கார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு வேளை விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு அப்படின்னாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னென்னா, நம்ம வந்து பண்ணியாங்க, ஓகே நான் சிஎம் கேண்டிடேட், நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்து போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா விஜய் அவர்களுக்கும் லக்கா போயிடும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்லிடலாம், அவர் வந்து அங்கே அநீதி நடந்துருச்சு, அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிபணிஞ்சிருச்சு, அந்த அநீதியை தாங்கி கொள்ளாமல் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாரு, எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாரு, நாங்கள் இனி வந்து இந்த ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவோம், எங்களுடைய எதிரியான பிஜேபிக்கு எதிராக எங்கள் அணியில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களை உள்ளே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு பாருங்கள் நாங்கள் தான் வந்து இனி திமுகவுக்கு மாற்று அப்படின்னு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி காட்டுவார். உண்மையிலே அது வேலை செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ மாற்று அப்படின்னு, இப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு யாராவது யோசிச்சாங்கன்னா அதிமுக தான் பொதுவாக நினைப்பாங்க. கண்டிப்பாக பாஜகவை ஒரு காலமும் யாரும் நினைக்க மாட்டார்கள். தமிழக மக்கள் குறிப்பாக சொல்ல போனோன்னா அதிமுக தனியாக நின்னா அதுக்கு ஓட்டு போட ரெடியாக தான் இருந்தாங்க வர காலத்தில். அதாவது ஒரு ஜெயிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் எதிர்கட்சியாக மறுபடியும் போய் உட்கார்ற அளவுக்கு ஒரு மாற்று யாருக்காவது மாற்றி ஓட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்க, அதிமுகவுக்கு போடதான் இருந்தாங்க. அதை இவர் உடைக்கிற விதமாக எடப்பாடி அவர்கள் பிஜேபி கிட்ட அடமானம் வச்சதுனால இனி பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று. அதனால இனி அவங்களுக்கு நம்ம போடுற வேஸ்ட்டு, நம்ம போடுற ஓட்டு வந்து வேஸ்ட்டு, அது பிஜேபிக்கே போடுற மாதிரி தான், அதிமுகவுக்கு போட்டாலும் அது பிஜேபிக்கே போடுற மாதிரி தான், அதனால இனி அங்கே போட வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினா விஜய் அவர்கள் இருக்காரு. இனி விஜய் அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடலான்னு நினைக்கும் போது இப்போ அதிமுக அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அதிருப்தியாளர்களில் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எடப்பாடி அவர்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் தான் பையன் தப்பிச்சா போதும், நான் சிஎம் ஆனால் போதும் அப்படின்னு கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாரு இல்லையா. இப்போ அதில் அதிருப்தியில் இருப்பாங்கள தொண்டர்கள் எல்லாம், நம்ம கட்சியை பற்றி, நம்மளுடைய தலைவர்கள், முன்னாள் தலைவர்களை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க, அவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க, ஏ1 குற்றவாளின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த கட்சியை உருவாக்கின எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் மோசமாக பேசியிருக்காரு. அங்கே கொண்டு போய் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே அப்படின்ற அந்த அதிருப்தியில் இருக்கவங்கள மறுபடியும் என்ன பண்ணலாம் பாருங்க, நான் இருக்க வாங்க, எம்ஜிஆர் அவருடைய வழியில் நடக்கிற ஆள் நான் எம்ஜிஆர், நான் வந்து அம்மாவால் கை காட்டப்பட்ட ஒரு ஆள் நான், அதனால என் பின்னாடி வாங்க அப்படின்னு இப்போ குறைஞ்சி இருக்கிற, இந்த குறைவாகவே இருந்தாலும் சில தொண்டர்கள் அவர் பின்னாடி இன்னும் இருக்க தான் செய்கிறார்கள். ஸோ அந்த தொண்டர்களுடைய பலத்தை வச்சு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒரு கழகத்தை நம்மளும் ஆரம்பிச்சிடலான்ற பிளான் போட்டிருக்காரு அவர். அந்த பிளான் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது விஜய் அவர்களுக்கு இப்போ பார்க்க போனால் குறைஞ்சபட்சம் 10% வாக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழருக்கு சில வாக்கு சதவீதம் இருக்கு. எங்கேருந்து பார்க்க போனார் அவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்கு, ஒரு 25% வாக்கு சதவீதம் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அந்த வாக்கு சதவீதத்தையும் சேர்ந்தா ஒரு டீசெண்டான ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம். இனி எடப்பாடி அவர்கள் ஒரே மேடையில் நம்மளை சேர்த்துக்க மாட்டாருன்ற நிலைமை வரும்போது இந்த பிளானை தான் அவர் பிளான் பியை தான் போடுறாரு. ஸோ இதில் வந்து சமீபத்தில் இதில் சீமான் அவர்கள் வேறு சொன்னார், அதாவது என்ன அதிமுக என்ன கூட்டணி கூப்பிட்டது உண்மைதான்,
அதாவது இப்போ குருமூர்த்தி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு இல்லையா, இந்த மாதிரி விஜய் அவர்களை வந்து அதிமுக வந்து கூட்டணி கூப்பிட்டுதுன்னு. அதே மாதிரி சீமான் அவர்கள் முன்னணியை வந்து அவரே சொல்லார், இல்லை அதிமுக என்னையும் தான் அந்த கூட்டணி, நானும் துணை முதல்வர் தரேன், வாங்க சீமான் அவர்களே அதிமுக கூட கூட்டணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து துணை முதல்வர் போஸ்ட் தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுச்சு. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது, எதையுமே அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறவன். ஏதாவது ஒரு பழைய பில்டிங் கொடுத்து பெயிண்ட் அடின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் பெயிண்ட் அடிக்க மாட்டேன். அந்த பில்டிங்கே இடித்து தள்ளிட்டு புதுசாக ஒரு பில்டிங் கட்டுற ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அதனால் நான் போய் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. விஜய் கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்லை இங்கே வந்து முடிவெடுக்கிறது எடப்பாடி அவர்கள் இல்லை, அமித்ஷா அவர்கள் தான். இப்போ தான் உள்ளே வந்து இறை இப்போ தான் சிக்கியிருக்கு, இனிமே தான் வந்து நம்ம வந்து அதை பிடிச்சி வெளியே எடுக்கணும். அதனால் உள்ளே வந்த உடனே இப்போ தூண்டில் போட்டோன்னா புழு வந்து இப்போ தான் புழுவை தான் மீன் பிடிச்சிருக்கு, இன்னும் வந்து அந்த கொக்கியை பிடிக்கல, கொக்கியை பிடிச்சோடனே நம்ம மேலே எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து புழுவை தான் பிடிச்சிருக்கு, இன்னும் இந்த கொக்கியில் வந்து மாட்டலை, கொக்கியில் மாட்டின உடனே நம்ம தூக்கிடலாம், அதனால் உடனே நெருக்கடி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நாள் போன உடனே தேர்தல் நெருங்க சில ப்ரெஷரை கொடுத்து சில ஃபைலை காமிச்சு பையனை வச்சு மிரட்டி மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு ப்ரெஷரை போட்டோன்னா எல்லாம் தானாக வழிக்கு வரப்போகுது, இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி விஜய் கூட கூட்டணி வைக்கிறேன்லாம் இவர் கிளம்புறாருன்னு இன்னும் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க ஓபிஎஸ் அவர்களை. ஸோ இனி எடப்பாடி அவர்கள் கையில் இருக்குது. அதாவது இந்த தேர்தல் நெருங்க களம் மாறும், பாஜகவுடைய உண்மையான முகம் வெளியே வரும். அப்போது எடப்பாடி அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. முதல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து கூட்டணி இறங்கி வந்திருக்கா மாதிரி, நாளை இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் உள்ளே சேர்த்து தான் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. விரைவிலே ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவாங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இது நடக்கும், பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு அதிமுகவில் இருக்க நெருங்கிய வட்டாரங்கள் வந்து இந்த மாதிரி என்ன செய்திகளை வெளியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம் ஒன்றா சேர்ந்தா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாடா இந்த மிஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, ஓபிஎஸ் அவர்கள் ஓட்டு, சசிகலா அம்மையார் ஓட்டு, டிடிவி அவர்கள் ஓட்டு, இதையும் ஒன்றும் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு வழி விட்ட மாதிரி ஆகிடும். இன்னும் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குற வேலையை பாஜக செய்யுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வைப்பாரா, விஜய் அவர்கள் ஏற்றுப்பாங்களா, எந்த சதவீதத்தில் அவங்க தொகுதி பங்கீடு கேட்பாங்க, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்குங்க ஒத்து போய் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக வெளியே வருமா, அதாவது ஒரு மூன்றாவதாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் அமைய போதா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சு மூன்றாவதா ஒரு கூட்டணி அமைய போதா, அது பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியாக வரப்போதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.